ஓகே, நம்ம தொடர்ந்து கரண்ட் ஈவெண்ட் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற ஈவெண்ட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா எல்லாத்தையும் பார்த்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போது குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இயர்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்கீம் இருக்குன்னு சொன்னால் அந்த ஸ்கீமோடைய இயர் நம்மளுக்கு முக்கியம். அது எதுக்கு பயன்படுதுன்றது முக்கியம். ஓகேவா? இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸில் கூற்று காரணமாக நிறைய கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாமே நம்ம A to Z கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ண தேவையில்லை, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? நீங்களும் டெய்லி கரண்ட் ஈவெண்ட் படிப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே போல் நியூஸ் பேப்பர் படிக்கிறத ஒரு பழக்கமாக உருவாக்கிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு சிங்கிள் சப்ஜெக்டாக நீங்கள் பார்க்குறது தப்பு. அதில் உங்களுக்கு எல்லா விதமான சப்ஜெக்டும் கவர் ஆகுதுன்றது நீங்கள் போக போக படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? நீங்கள் எக்ஸாம்ஸ் நிறைய அட்டன் பண்ணும்போதும் உங்களுக்கு அது புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இங்கே பார்க்க போகிற ஈவெண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால் கரெக்டாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அது இல்லாமல் அதில் நோட்ஸ்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது ரொம்ப நல்லா ஃபேமஸான திட்டம். எல்லோரும் நீங்களும் அதில் பயன்பெற்றிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, பொருளாதார மேம்பாட்டுக்காக பெண்களுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா குடும்ப பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஓகே, இதனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு தான் பயன்படுது. தொடங்கப்பட்ட தேதின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2023 அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இது தொடங்கினாங்க. சரிங்களா? செப்டம்பர் 15, 2023 செப்டம்பர் 15ன்றது அண்ணாவுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் தான் இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. எங்கே தொடங்கப்பட்ட தொடங்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் தான் அண்ணா பிறந்தார். ஓகேங்களா? அதனால் அந்த இடத்துலையே தொடங்கியிருக்கிறாங்க. செப்டம்பர் 15, 2023 என்ன ஸ்கீமுங்க? கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டம். நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டம் பெண்களுக்கு நில உரிமையை வழங்குறதாங்க இதனுடைய முக்கியமான சாராம்சம். சரிங்களா? சொத்துரிமையை பலப்படுத்துறதும் பெண்களுக்கு நில உரிமையை வழங்குறதும் இதனுடைய பிரதான நோக்கம். சரிங்களா? இதுதான் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, விடியல் திட்டம், விடியல் பயண திட்டம். ஓகேங்களா? விலையில்லா பேருந்து, அதாவது பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்காமல் நம்ம இலவசமாக பயணிக்கிறோம் இல்லையா, அந்த பெண்களுக்கு கொடுத்த இது ஒரு உரிமையான ஒரு பேருந்து இயக்கம். சரிங்களா? பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விடியல் பயண திட்டம் பார்த்திங்கன்னா மே 8, 2021 தொடங்கப்பட்டது. ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்சாங்க. மே 8, 2021 மாநிலம் தழுவி எல்லா இடத்துலையும் அறிவிக்கப்பட்டது. எங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வந்து தொடங்கி வச்சாங்க. சரிங்களா? பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த விடியல் பயண திட்டம். சரிங்களா? விலையில்லா பேருந்து பயணம் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் விடியல் பயணம்னு சொல்லி பேர் மாற்றம் செய்யப்பட்டது. சரிங்களா? டேட் ரொம்ப முக்கியம், மே 8, 2021. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு திட்டம், மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமணப்பள்ளி அப்படின்ற இடத்துல வந்து ஓப்பன் பண்ணாங்க. சரிங்களா? குறிப்பாக இது யாருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேர்மறையான விளைவை ஏற்படுத்துதுன்னு சொன்னால் முதியோர்களுக்கும் நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவங்களாம் வெளியில் போக முடியாது இல்லையா, அவங்களாம் வீடு தேடி போயிட்டு சேவையை வழங்குறது தான் இந்த மக்களை தேடி மருத்துவம். இது தொடங்கப்பட்ட தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆகஸ்ட் 5, 2021. ஆகஸ்ட் 5, 2021. ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸும் கூட, இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின். நலம் காக்கும் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட் 2, 2025 தான் ஓப்பன் பண்ணாங்க. 2025 தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இலவச பரிசோதனையை மேற்கொள்கிறது, நோய் அறிகிறது,
அதுக்கப்புறம் அந்த இந்த இலவச பரிசோதனை நோய் அறிதல் மூலயமா பரிந்துரை சேவைகளையும் வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் முகாம்களையும் நடத்துகிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து நலம் காக்கும் ஸ்டாலினில் நடத்துகிறாங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் வந்து தொடங்கப்பட்ட தேதி ஆகஸ்ட் 2, 2025. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தோழி விடுதிகள்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. தோழி விடுதிகள் எதுக்குன்னு சொன்னால், வேலைக்காக எல்லா பெண்களும் வெளியில் போயிட்டு தங்கி வேலை செய்கிற கட்டாயத்துக்கெலாம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு உதவி புரிகிற வகையில் தோழி விடுதிகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது மலிவு விலையில் மலிவான வாடகை வசதியோட அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸு. அதனால் நல்லா கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், ஹார்ன்ஃபில் திருவிழா. ஹார்ன்ஃபில் திருவிழா எங்கே நடைபெற்றிருக்குதுன்னு சொன்னாக்கா, எந்த இடத்துல பாரம்பரியமான பழங்குடியினர்னு சொன்னாக்கா நாகா பழங்குடியினர். ஓகேங்களா? நாகா பழங்குடியினர்னு இருக்கிறாங்க. அவங்கள வந்து ஒற்றுமையை மேம்படுத்துறதுக்காக இந்த திருவிழாவை அவங்க செய்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ எப்போ தொடங்கப்பட்டதுன்னு சொன்னால் 2000 தொடங்கப்பட்டது. 2000 தொடங்கப்பட்டது. எந்த பழங்குடியினரால் இது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நாகா பழங்குடியினர். ஓகேவா? நாகா பழங்குடியினர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ன்ஃபில் திருவிழா. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது பாலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கொஷின்ஸ், அதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் இருக்கிற விஷயத்துலேருந்து புக்கில் இருந்து மட்டும்தான் வரும்ன்றது எதிர்பார்க்கறது கூடாது. நிறைய பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த மாதிரி கரண்ட் ஈவெண்ட் மூலிமா அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ ஏற்படுறத வச்சியும் கொஷின் கேட்கலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக போட்டு எழுதிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இது சிலபஸ்லேயும் உங்களுக்கு வருது. ஓகேவா? அதனால் வந்து தைரியமாக இதெல்லாம் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். ஓகே, கட்சித்தாவல் தடை சட்டம். கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1985 கொண்டு வரப்பட்டதுங்க. 1985 தான் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. எத்தனாவது சட்ட திருத்தம்னு கேட்பாங்க. 52வது சட்ட திருத்தம். 52வது சட்ட திருத்தத்தின்படி 1985 கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. எந்த அட்டவணையில் கட்சித்தாவல் தடை சட்டம் இருக்குதுன்னு சொன்னால் 10வது அட்டவணை. ஓகேவா? 12 அட்டவணை இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். அதெல்லாம் 10வது அட்டவணை தான் என்னங்க இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லுது. 52வது சட்ட திருத்தம் 1985 சேர்க்கப்பட்டது. சரி, கட்சித்தாவல் தடை சட்டம்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சிக்கு ஒரு உறுப்பினர் வந்து முரண்பாடாக செயல்பட்டாங்கன்னு சொன்னால் அந்த கட்சி சார்பாக கோரிக்கை வச்சாக்கா அது யார் நீக்கம் பண்ணுறவர்? சபாநாயகர். அதாவது பார்த்தீங்கன்னா அதை நீக்கம் செய்வதற்கு தகுதியுடைய நபர் யாருன்னா அதாவது எந்த நபராக சொல்லி மக்களவையாக இருந்தாலும் சரி, மாநிலங்களவையாக இருந்தாலும் சரி, ஓகே ஒரு நிமிஷம், மக்களவையாக இருந்தாலும் சரி, மாநிலங்களவையாக இருந்தாலும் சரி, அதனுடைய சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, அதனுடைய சபாநாயகர் தான் அதை முடிவு செய்வார். ஓகேங்களா? சபாநாயகர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, எப்படிலாம் அவங்க வந்து கட்சி நீக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து தடை செய்யப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உறுப்பினர் வந்து ஒரு கட்சியை வந்து தானாக வந்து பதவியை வந்து தானாக வந்து கைவிட்டார்னு சொன்னாக்கா அவரும் வந்து பதவி நீக்கம் செய்யப்படுவார். அதே போல் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொறடா இருக்கும். அந்த கொறடாவுடைய உத்தரவு பிரகாரம் தான் ஒரு மசோதாவுக்கு வாக்களிக்கிறதோ இல்லை எதிர்த்து வாக்களிக்கிறதோ இருக்கும். இதுக்கு எதிராக செயல்பட்டாலும் என்ன செய்யலாங்க? இதுக்கு எதிராக செயல்பட்டாலும் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுயேட்சை எம்எல்ஏவோ இல்லை எம்பியோ இருக்காருன்னு சொன்னால் அவர் தேர்தலுக்கு பிறகு ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்தார்னு சொன்னால் அவர் நீக்கம் செய்யப்படுகிறார். அதே போல் வேட்புமனு செய்யப்பட்ட பிறகு 6 மாதத்துக்கு பிறகு ஒரு கட்சியில் சேர்றாருன்னு சொன்னால் அந்த உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார். ஓகேங்களா? வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு 6 மாதத்துக்கு பிறகு ஒரு கட்சியில் போய் சேர்ந்துட்டாருன்னா அவரும் நீக்கப்படுறாரு. எப்பெல்லாம் நீக்கப்பட முடியாதுன்னு சொன்னால் கட்சியோடைய முன் ஒப்புதல் இருந்துச்சுன்னா நீக்கப்பட வேண்டியதில்லை. அதே போல் ஒரு கட்சி வந்து 15 நாளுக்கு அப்புறம் 15 நாளுக்குள்ள மன்னிப்பு கொடுத்துருச்சுன்னு சொன்னால் அவங்க நீக்கப்பட மாட்டாங்க. அதே போல் விதிவிலக்கா என்ன ஒன்று சேர்த்துருக்காங்கன்னா, ஒரு ஒட்டுமொத்த ஒரு கட்சி 3/2 பங்கு உறுப்பினர்கள் வந்து வேற ஒரு கட்சிக்கோ இல்லை தனி அமைப்பாவோ செயல்பட்டாக்கா
அவங்க இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க தகுதியற்றவர்கள். ஏன்னா அவங்க 3ல் 2 பேர் மெஜாரிட்டியாக வெளியே போகிறதுல அந்த சட்டத்தில் அவங்க அடங்க மாட்டாங்கன்றது புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்கா, கட்சி தாவல் தடை சட்டம் 52வது சட்ட திருத்தம் 1985 கொண்டு வரப்பட்டது. 10வது அட்டவணையில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இந்த கீழே கொடுத்துருக்குற இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து பாருங்கள், மத்திய கலால் வரி சட்டம். மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிற சில விஷயத்துக்கு வந்து வரி போடுவாங்க. அதை கலால் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய கலால் வரி சட்டம் எந்தாண்டு கொண்டு வரப்பட்டதுங்க? 1944. 1944 மத்திய கலால் வரி சட்டம். ஓகே. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரத்துடைய 150வது நினைவு 150வது நினைவு பார்த்தீங்கன்னா நினைவுபடுத்துகிறாங்க. நாடாளுமன்றத்துலேயும் இது பற்றிய சிறப்பு விவாதங்கள்லாம் நடைபெற்று இருக்குது. அதை பற்றி சில தகவல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? அதனால் அது மட்டும் இல்லாமல் இது இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு 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 நிகழ்ச்சின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஒரு பாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. அதனால் அதை பற்றின சில கருத்துக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஓகே. பார்த்தீங்கன்னா இது பங்கீம் சந்திர சட்டர்ஜியால் இயற்றப்பட்டதுன்னு தெரியும். வந்தே மாதரம் வந்து இயற்றப்பட்டது பங்கீம் சந்திர சட்டர்ஜின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஆனந்தம், அவர் எழுதுறது பார்த்திங்கன்னா ஆனந்த மடம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஆனந்த மடம்னு சொல்லாங்க, இல்லை ஆனந்தமத் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த நாவலில் 1882 வந்து அவர் எழுதியிருந்தார் இந்த நாவலில். சரிங்களா? ஆனந்த மடம்ன்ற நாவலில் 1882 எழுதியிருந்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இந்திய தேசிய காங்கிரஸில் ஒரு முக்கியமான இயக்கம் அப்படின்னு சொன்னாக்கா அது சுதேசி இயக்கம். என்ன இயக்கங்க? சுதேசி இயக்கம். இந்த சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1905. இந்த 1905 சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட பிறகு ஆகஸ்ட் 7, 1905 முதல் முறையாக இந்த அரசியல் முழக்கமாக இந்த வந்தே மாதரம் என்ற முழக்கம் ஏற்பப்பட்டது. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஆகஸ்ட் 7, 1905 முதல் முறையாக அரசியல் முழக்கமாக இது பயன்பட்டது, இந்த வந்தே மாதரம் என்ற பாடல். சரிங்களா? அதே போல் 1906 பிபின் சந்திரபால் வந்து தொடங்கிய ஆங்கில நாளிதழ் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம். 1906 பிபின் சந்திரபாலால் தொடங்கப்பட்ட ஆங்கில நாளிதழ் அப்படின்னு சொன்னால் எதுங்க? வந்தே மாதரம். அதன் பிறகு இதில் இணை ஆசிரியர், அதாவது துணை ஆசிரியர் சேர்ந்தவர் தான் அரவிந்தர். யாருங்க? அரவிந்தர் வந்து துணை ஆசிரியராக இணைஞ்சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாடலை அங்கீகரிக்கும் விதமாக இந்திய அரசு, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் ஜனவரி 24, 1950 முதல்ல இருக்கிற 2 சரணங்களை மட்டும் தேசிய பாடலாக ஏற்றுக்கொண்டது. எத்தனை சரணங்களை? 2 சரணங்கள். ஓகேங்களா? ஜனவரி 24, 1950. ஓகேவா? அதனால் அந்த வந்தே மாதரத்தை பற்றி கொஞ்சம் நல்லா நிறைய தெரிஞ்சு வச்சுங்க. இது இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேயும் உங்களுக்கு பாடப்பகுதியாக இருக்குது. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னால், இந்த யூபிஐ இல்லாத இடமே இல்லை. குறைந்த தொகையாக இருந்தாலும் சரி, அதிக தொகையாக இருந்தாலும் சரி, இப்போ அதிகமான டிரான்சாக்ஷன் இந்த யூபிஐ மூலயமா தான் நடைபெறுது. இந்த யூபிஐ திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியம். 2016 ஏப்ரல் 11. சரிங்களா? 2016 ஏப்ரல் 11 மும்பையில் இருந்த அப்போதைய ரிசர்வ் வங்கி ஆளுநர் யாருங்க? டாக்டர் ரகுராம்ஜி ராஜன் அவர்களால் தான் இது தொடங்கப்பட்டது. ரகுராம்ஜி ராஜன். யூபிஐ தொடங்க காரணமாக இருந்தவர் யாருன்னு கேள்வி வைப்பாங்க. டாக்டர் ரகுராம்ஜி ராஜன். யாருன்னு சொன்னால் இவர் ஆர்பிஐயோட ஆளுநர், அப்போதைய ஆளுநர். 2016 ஏப்ரல் 11 இவர் தான் ஆர்பிஐயோட கவர்னராக இருந்தார். சரி, அதாவது ஆளுநர் கவர்னர் ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூனை கூட்டணிகளின் கூட்டம். ஓகே, சர்வதேச பெரிய பூனை கூட்டணிகளின் கூட்டம். ஓகேங்களா? நம்ம சயின்ஸில் பார்க்கும்போது ஒவ்வொரு இனத்தை சார்ந்ததுன்னு நம்ம படிப்போம். சரிங்களா? அது போல் இந்த புலி, சிங்கம், சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிறுத்தைகள், ஜாகுவார், இந்த பூமா, இது பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பூனையோடைய ரகத்திலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய ரகங்கள், சின்ன ரகங்களும் பிரித்து வச்சுருப்பாங்க.
இது போல் 7 பெரிய பூனை இனங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக 2023ல் இந்தியாவால் தொடங்கப்பட்டதா எதுங்க சர்வதேச பெரிய பூனை கூட்டணிகளின் கூட்டம். சரியா? ஓகே, இதை ரொம்ப கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க, சும்மா சயின்ஸ் ரீதியாக தெரிஞ்சு வச்சுங்க. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். சர்வதேச மனித உரிமைகள் தினம். சர்வதேச மனித உரிமைகள் தினம். மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் 10 அன்னைக்கு கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? சர்வதேச மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் 10. ஓகேங்களா? 1948ல் ஐக்கிய நாடுகள் ஐநான்னு சொல்கிறோம்ல ஐநா வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் யூடிஹெச்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூடிஹெச்ஆர் அந்த அறிக்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் இந்த மனித உரிமைகள் தினம். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10 சர்வதேச மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுது. இந்த 2025ல் ஒரு கருவா எதை வச்சுருக்காங்கன்னு சொன்னால் மனித உரிமைகள் நமது அன்றாட அத்தியாவசியங்கள். மனித உரிமைகள் நமது அன்றாட அத்தியாவசியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளுக்கு எவ்வளோலாம் உலக நாடுகள் பங்களிக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவின் போது, இந்த தினத்தின் போது உலக நாடுகளுக்கு உணர்த்தப்படுது. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமானதும் கூட, தெரிஞ்சுக்க வேண்டியதும் கூட. ஓகேங்களா? வாக்காளர் பட்டியலை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுங்க? ராஜஸ்தான். வாக்காளர் பட்டியலை முழுமையாக எண்மமயமாக்கிய முதல் மாநிலம், டிஜிட்டல் மயமாக்கிய முதல் மாநிலம் எதுங்க? ராஜஸ்தான். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோட கடைசி ஒரு ஈவெண்ட் என்னன்னாக்கா, கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதியில் 1,00,000 கோடியே அரசு வந்து இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆண்டு எதுனாக்கா 2030 to 31. இந்த வருஷத்தில் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதியை வந்து 1,00,000 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க ஒரு பொருளாதார ரீதியாக. சரிங்களா? ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.